மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் பொங்கல் மலர் 2025 வெளியிடும் அறிஞர் வே. ஆணைமுத்து அவர்கள் எழுதிய தமிழ் தேச தன்னுரிமை நூல் வெளியிடும் இப்பொழுது நடக்க இருக்கிறது. சிந்தனையாளன் பொங்கல் மலர் முதலாக 1989 பெரியாரின் 100 பிறந்த நாளில் அதை தொடர்ந்து 17/9/1989 வேலூரில் பொங்கல் மலர பிறந்தநாள் மலராக வெளியிடப்பட்டது. 111வது பெரியாரின் பிறந்தநாள் 1989 வேலூரில் வெளியிடப்பட்டது. 1991 முதல் பெரியார் பன்மொழி மலராக அக்டோபரில் 3 நாள் மாநாடு டெல்லியில் நடத்தி அதில் வெளியிடப்பட்டது. 1997 வரை அதிலிருந்து 27 ஆண்டுகளாக சிந்தனையாளன் பொங்கல் மலரை ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் சிறப்பு மலராக பொங்கலுக்கு முன்பே வெளியிடுவதுதான் வழக்கம். இந்த ஆண்டு தவிர்க்க முடியாத காரணத்தால் பொங்கலை கழித்து நாம் வெளியிடுகிறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூக ஊடகமாக இருக்கட்டும், அச்சு ஊடகமாக இருக்கட்டும், முழுமையதுமாக காலம் காலமாக பார்ப்பனியர்களின் கட்டுப்பாட்டில் அவர்கள் சொல்வதுதான் செய்தி என்கின்ற நிலையை மாற்றி பெரியார் தான் பல இதழ்களை தொடங்கினார். அதிலிருந்து திராவிட இயக்கத்தின் சார்பில் பல நூறு மாத இதழ்கள் தொடர்ச்சியாக வெளிவந்தது. ஆனால் இன்று வரையிலும் பார்ப்பனிய ஏடுகளுக்கு நிகராக பகுத்தறிவாளர்களின் நாளிதழாக இருக்கட்டும், மாத இதழாக இருக்கட்டும், நாம் அவர்களுக்கு ஈடாக இங்கே மக்களிடத்திலே பகுத்தறிவு கொள்கைகளை பரப்புவதற்கான ஒரு பெரும் முயற்சியை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த தன்மையில்தான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு மாத இதழாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிந்தனையாளன் பொங்கல் மலர், சிந்தனையாளன் மாத இதழ் மறைந்த அறிஞர் வே. ஆணைமுத்து அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்தது. தற்பொழுது அவரின் மறைவுக்கு பிறகு புதிய சிந்தனையாளன் என்ற பெயரில் தோழர் வாலாசா வல்லவன் அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த மலரும் மாத இதழும் கட்சியின் கொள்கையை தாங்கி மக்களிடத்திலே அந்த கொள்கை வெல்வதற்காக ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் மலர் நிகழ்வில் முதல் படியை மலரை வெளியிட வந்திருக்கும் தோழர் ஓவியா அவர்கள், தோழர் மணியம்மையாருக்கு பிறகு கடவுள் மறுப்பு இயக்கத்தை தம் காலத்தில், நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலேயே தலைமையேற்று செயல்படுத்தி கொண்டிருப்பவர் தோழர் ஓவியா அவர்கள். சாதி மறுப்பு, பாலின சமத்துவம் என்கின்ற நோக்கத்தை கொண்டு புதிய குரல் என்கின்ற ஓர் அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கும் தோழர். கருஞ்சட்டை பெண்கள், பெண்ணும் ஆணும் ஒன்று, மெய்ப்பொருள் காண்பது அறிவு போன்ற நூல்களை எழுதிய தோழர் ஓவியா அவர்கள் இந்த நிகழ்விற்கு முதல் படியை பெற இருக்கின்ற அண்ணன், நாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக அவரை அணுகிய போது சிறப்பாக செய்துவிடலாம் என்று நம்மை ஊக்கப்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 35 ஆண்டு காலமாக இங்கே நகர செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அன்போடு அனைவராலும் SR என்று அழைக்கப்படும் சு. ராசேந்திரன் அவர்களை இந்த முதல் படியை பெற இருக்கிறார்கள். அவருக்கு நம்மை போன்ற அமைப்பு தோழர்களுக்கும் திராவிட இயக்க
சிந்தனையாளர்களுக்கும் உதவக்கூடியவராக அண்ணன் எஸ்ஆர் அவர்கள் இருக்கிறார். நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பே வாணியம்பாடியில் நடந்த பொங்கல் மலர் நிகழ்வுக்கு அண்ணனை வந்து சந்தித்திருக்கிறேன். அப்பவே நம்மளோடு ஆர்வமாக பேசினார், மலருக்கு விளம்பரமும் அளித்தார். இந்த முறையும் இந்த நிகழ்வை சிறப்பாக நாம் நடத்திவிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று ஊக்கப்படுத்திய அண்ணன் அவர்களுக்கு இங்கே முதல் படியை பெற இருக்கிறார்கள். அந்த தன்மையில் இன்று இந்திய அளவில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் போக்கு என்பது போக்காகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மாநில கட்சிகளையும் அந்த கட்சி வழிநடத்தும் அரசையும் ஒழிக்கின்ற வேலையை தான் இந்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் இன்று பகுத்தறிவாளர்களாக இந்த பாசிச போக்கை எதிர்க்கின்றவர்களாக இந்தியா முழுவதும் இடதுசாரிகளாக இருந்தாலும், அம்பேத்கரியர்களாக இருந்தாலும், பெரியாரியர்களாக இருந்தாலும், நாம் எந்த அளவிற்கு அம்பேத்கருக்கு பிறகும் பெரியாருக்கு பிறகும் வென்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு சுய பரிசோதனை செய்கின்ற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். கடந்த 2023இல் 26,000 முழு நேர ஊழியர்களாக RSSல் பயிற்றுவித்து அனுப்பியிருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டுகளை விட கூடுதலான எண்ணிக்கை என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்ப பெரியாருக்கு பின் நாம் என்ன சாதித்திருக்கிறோம்? பெரியாருக்கு பின் நாம் இந்த மக்களுக்கான விடுதலையை, சாதி ஒழிப்பு அரசியலில், சமூக நீதியில் என்ன இப்போ நாம சாதித்திருக்கிறோம் என்கின்ற நாம் இப்பொழுது இருக்கின்ற குறைந்தபட்ச சமூக நீதி அளவிலும் கூட இடஒதுக்கீடாக இருந்தாலும், மாநில கல்வி உரிமையாக இருந்தாலும், எந்த நிலையிலும் அதை நசுக்குகின்ற ஒரு அரசியல் போக்கு இந்தியா முழுவதும் ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையை நாம் உணர்ந்து ஒற்ற கருத்துள்ள, கட்சி வேறுபாடு இல்லாமல், தலைமை வேறுபாடு இல்லாமல், இடதுசாரிகளாக இருக்கின்ற நாம் பெரியாரியர்களாகவும் மார்க்சியர்களும் அம்பேத்கர்களும் இந்த பாசிச போக்குக்கு எதிர் அணியில் நாம் ஓர் அணியில் திரள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் குறைந்தபட்சமாவது இந்த பாசிச போக்கை வெல்ல முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைமையேற்றிருக்கின்ற தோழர் மதனகவி அவர்கள் 89 வேலூரில் முதலாக அப்போ முதல்ல ஒரு 3-4 ஆண்டு பெரியார் பிறந்தநாள் மலர்னு வெளியிட்டோம். இப்போ 28 ஆண்டுகளாக இது 28வது ஆண்டாக பொங்கல் மலர்னு வெளியிட்டு வருகிறோம். முதல் மலரை நாரண துரைக்கண்ணன் என்ற எழுத்தாளர் வெளியிட்டார். அவர் ஏன் அப்போ கூப்பிட்டோன்னு சொன்னால், பெரியார் ரஷ்யாவுக்கு போய் வந்த பிற்பாடு அவரை வரவேற்கிறதுக்கு வரவேற்றா அந்த அரசாங்கம் நம்ம பிடிச்சி சிறையில் போட்டிருப்போன்னு எல்லாம் அஞ்சு கொண்டு இருந்த வேலையில்
நாரணதுரை கண்ணன் தான் முன்னே இருந்து பெரியாருக்கு வரவேற்பு கொடுத்தாரு. அப்போது அந்த துணிச்சலான செயலில் அங்கீகரிக்கிற வகையில் அவரை கூப்பிட்டு நாங்கள் வெளியிட்டோம். இப்போ இந்த மலரை தோழர் ஓவியா அவர்கள் வெளியிட இருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடுவதாகும். தோழர் ஓவியா அவர்கள் திராவிட இயக்க குடும்பத்தில் இருந்த அவங்க தாத்தாவே திராவிட கழக செயற்பாட்டாளர். என்ன இவங்க மத்திய அரசு பணியில் இருந்து அதை விட்டுட்டு இந்த பொது வேலையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். அவருடைய கணவர் ஏபி வள்ளிநாயகம் அவர்கள் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியிலே சில காலம் பயணித்தவர். அவர் தலித்திய தலைவர்கள், தலித் விடுதலைக்காக பாடுபட்ட பெரும் தலைவர்களை எல்லாம் பற்றி வரலாறுகளை தொகுத்து எழுதியவராவார். இவருடைய மகனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜீவ சகாப்தன். ஜீவா டுடேன்னு ஒரு வலை ஒளி இருக்குது இல்லைங்களா, யூடியூப், அதை நடத்துகிறவர் இவருடைய மகன் தான். இன்னைக்கு அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. புதிய குரல் என்ற அமைப்பை வைத்து ஆண் பெண் சமத்துவம், சம உரிமைக்காகவும் பாடுபட்டு வருகிற ஒரு செயற்பாட்டாளர். அது இல்லாத புதிய குரல்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. பல ஆங்கில நூல்களை அவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அவராகவும் நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் இங்கே இந்த மலரை வெளியிட வந்திருப்பதிலே எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமிதம், மகிழ்ச்சி. அவரை இங்கே வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது அவர் மலரை வெளியிடுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருப்பத்தூர் நகர செயலாளர் மதிப்பிற்குரிய வழக்குரைஞர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் முதல் படியை பெற்றுக்கொள்வார் என்பதை தெரிவிக்கிறேன். நண்பரே முன்னாடி வாங்க, இப்படி வாங்க ஐயா, வாங்க முன்னாடி வாங்க. அப்படியே நில்லுங்க, ஒவ்வொருத்தர மலர் வாங்குவாங்க.